மத்திய பிரதேசத்தின் இந்தூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சஞ்சய் காந்தி பம் வேட்புமனுவை வாபஸ் வாங்கிட்டு பிஜேபியில் இணைஞ்சிருக்கிறாரு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி குஜராத்தினுடைய சூரத் தொகுதியில தான் காங்கிரசினுடைய வேட்பாளர் நிகேஷ் கும்பானி வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டுச்சு. அவருக்கு பின்னாடி போட்டிருந்த டம்மி வேட்பாளரும் நிராகரிக்கப்பட்டாரு. கிட்டத்தட்ட அந்த தொகுதியில இருந்த எல்லா சுயேட்சை வேட்பாளர்களும் நிராகரிக்கப்பட்டாங்க. இறுதியில் பாஜகவினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் முகேஷ் நிலாய் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிஜேபி கும்பல் எவ்வளவு ஒரு மோசடி கும்பல் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இந்த மோசடியை விட இன்னொரு பெரிய மோசடி தேர்தல் ஆணையம் செஞ்சதுதான். பிஜேபி அண்ணாமலையின் வேட்புமனு நீதிமன்ற பத்திரத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் கண்டன குரல்களை எழுப்பிச்சு. தேர்தல் ஆணையம் வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்துச்சு. இதை தராசு சியாம் அமலப்படுத்துறாரு. நயினார் நாகேந்திரன் சொத்து மதிப்பு 1500 கோடி ரூபாய் கணக்கிலே காட்டலன்னு சொல்லி நீதிமன்றத்திலே வழக்கு போட்டாங்க. தமிழ்நாட்டுல 4 கோடி ரூபாய் கையங்களமா பிடிபட்டதுக்கு அப்புறமும் அவரோட வேட்புமனு தள்ளுபடி செய்யப்படல. அப்ப இதெல்லாம் வாசிச கும்பலின் கைக்கருவியா மாறி போயிருக்கு. ஜனநாயகம்னு பேரளவுக்கு சொல்றது இன்னைக்கு எதிர்கட்சிகள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜனநாயகத்தையும் கூட அவர்கள் கேலி குத்தாக்கி விட்டார்கள் அப்படிங்கறத உண்மை. அப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு மக்களினுடைய போராட்டங்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டியதற்கு எதிர்கட்சிகள் அப்படிலாம் முகம் கொடுக்காம இந்த பாசிஸ்டுகளை வீழ்த்த முடியாது. ஆனா இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா எதிர்கட்சியை சேர்ந்த நண்பர்கள் இவர்கள்லாம் பல பேர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறாங்க. உண்மையில் நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? மக்களுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீர்கள்? மக்களுக்கு எப்படி ஜனநாயகத்தை வழங்க போகிறீர்கள்? எப்படி பாசிஸ்டுகளை ஒழிக்க போகிறீர்கள்? இது அனைத்திற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் இருக்கு. அப்ப எதிர்கட்சிகள் இன்ன வரைக்கும் இதை வெறும் அறிக்கையின் மூலமா மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சரியானது இல்ல. களத்தில் இறங்கி உறுதியா நின்று இந்த நிலைமைகளை மாற்றுவதற்கு போராடணும். அதுதான் பாசிஸ்டுகளையும் இந்த பாசிஸ்டுகளுக்கு கைக்கூலியா இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் அம்பலப்படுத்தும் தோலுரிக்கும் மக்கள் மத்தியில். அப்படிப்பட்ட நிலைமையை நோக்கி நாம் அனைவரும் நகர்வோம். நன்றி.